சில பேர் மேடை போட்டு பேசினாங்க, வேட்டியை உருவிடுவேன். ஒரே ஒரு எஃப்ஐஆர் கேரளா வரைக்கும் போயிடுச்சு வண்டி. ஒத்த எஃப்ஐஆர். அது பிடிச்சது யாருக்கும்? ஆண் போலீஸ் இல்லை, பெண் போலீஸ் தான் போய் பிடிச்சாங்க. ஒரு எஃப்ஐஆர் தாங்க. இவங்கெல்லாம் வேட்டியை உருவுறாங்க. பேரு 441 ஓட்டு. இங்க இருக்கிற நன்னியூர் ராஜேந்திரன் எனக்கு தெரியும், அது வாங்கினதா இல்ல வாக்களிச்சுதான்னு. ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் இருந்திருக்காரு, அதனால அவருக்கு தெரியும். ஏன்னா சில நேரங்கள் இதெல்லாம் அண்ணன் ஆரூர் மணிவண்ணன் சொன்ன மாதிரி சில கருத்துக்கெல்லாம் சில தேர்தல்களை பற்றிலாம் பேச வேண்டாம்னு நினச்சிட்டு தான் வரோம். ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் எதுவுமே செய்யாமல் கரூருக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களையும் கேட்டு பெற்று செய்ய முடியாத திராணி இல்லாத ஒருவர் ஏதோ எல்லாம் அவர்களால் வந்ததை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். 40 கோடி ரூபாய்க்கு கரூருக்கு புதிய பேருந்து நிலையத்திற்கான நிதிகளை கொடுத்து அடிக்கல் நாட்டி மிக விரைவாக அந்த பணிகள் நடைபெற்றன. நீதிமன்றத்திற்கு சென்றார்கள், தடையாணையை பெற்றார்கள். நம்முடைய திராவிட மாடல் அரசு நீதிமன்றத்தில் வாதாடி தடைகளை உடைத்து அந்த பணிகளை விரைந்து முடித்து இன்னும் 1 மாத காலத்தில் நிறைவு பெற்று நம்முடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் கரூரில் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க இருக்கின்றார்கள். இங்கே பக்கத்தில் நம்முடைய திருவள்ளுவர் விளையாட்டு மைதானம், ராஜலிங்கம் மன்றம்னு வெறும் செட்டு மட்டும் இருந்தது. அந்த செட்டு எடுத்துட்டு ஒரு 7 கோடி ரூபாய்க்கு ஒரு நூலகம், அந்த நூலகம் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு எம்எல்ஏ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற நூலகத்தில் இடம் இல்லை அமர்ந்து படிப்பதற்குங்கிறது ஒரு 7 கோடி ரூபாய்க்கு பெருசாக கட்டலான்னு சொல்லி நிதிகளை ஒதுக்கி பணிகளை தொடங்கி வைத்தால் அதுக்கும் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நாங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களையும் விட மாட்டாங்க. அந்த நூலகத்துக்கு நம்ம நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி அதில் வென்று இப்பொழுது மீண்டும் பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். விரைவில் அந்த பணிகளை முடித்து அதையும் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மக்களுக்கு பொது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.